அன்பான மாணவர்களே, இன்று நாம் 11ஆம் வகுப்பில் விலங்கியல் பாடத்தில் பாடம் 8 கழிவு நீக்கத்தில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பானது மனிதனில் சிறுநீர் உருவாகும் முறை, மெக்கானிசம் ஆஃப் யூரின் ஃபார்மேஷன் இன் ஹியூமன். அமினோ அமிலங்கள் சிதைக்கப்படுவதால் உருவாகும் நைட்ரஜன் கழிவுகள் கல்லீரலில் யூரியாவாக மாற்றப்படுகின்றன. இதுவே ஆர்னித்தைன் சுழற்சி அல்லது யூரியா சுழற்சி என்று அழைக்கப்படுகிறது. யூரியா உருவாகக்கூடிய அந்த நிகழ்வானது கல்லீரல் நடைபெறுகிறது. அந்த யூரியா உருவாக்கப்படக்கூடிய அந்த ஒரு உயிரியல் தயாரிப்பு நிகழ்ச்சிக்கு பெயர் தான் ஆர்னித்தைன் சுழற்சி அல்லது யூரியா சுழற்சி என்று அழைக்கின்றோம். இப்போ மனிதனினுடைய அந்த நைட்ரஜன் கழிவு பொருள் எது அப்படின்னுட்டா யூரியா. இந்த யூரியா சுழற்சி அல்லது ஆர்னித்தைன் சுழற்சியை காட்டக்கூடிய இந்த படம் காமிச்சிருக்காங்க. இது கல்லீரலில் உள்ள செல்களில் இந்த ஆர்னித்தைன் சுழற்சி நடக்குது. அந்த செல்களில் செல் சைட்டோபிளாசத்தில் காணப்படக்கூடிய செல் நுண்ணுறுப்பான மைட்டோகாண்ட்ரியாவில் நடைபெறக்கூடிய மாற்றம் என்ன, அதுமாதிரி சைட்டோபிளாஸில் நடைபெறக்கூடிய மாற்றம் என்ன அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க. இந்த படத்தை பொறுத்தவரை சிட்ருலின் என்னும் ஒரு அமினோ அமிலமானது உருவாக்கப்படக்கூடிய இடம் செல்லில் மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே நடைபெறுகிறது. அதாவது குளுட்டமைன் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருள் அமோனியாவுடன் இணைந்து கார்பமைல் பாஸ்பேட்டாக, இந்த வார்த்தை இருக்குது பாருங்கள், இது வந்து கார்பமைல் சொல்லக்கூடிய கார்பமைல் பாஸ்பேட், குளுட்டமைன் அமோனியாவுடன் இணைந்து கார்பமைல் பாஸ்பேட்டாக மாறுவதற்கு கார்பமைல் பாஸ்பேட் சிந்தட்டேஸ் 1 ரைட்டா, கார்பமைல் பாஸ்பேட் சிந்தட்டேஸ் 1ங்கிறது வந்து உதவியாக இருக்குது. இந்த கார்பமைல் பாஸ்பேட் வந்து எதுவாக மாறுது அப்படின்ற சிட்ருலினாக மாறுது. அதே போல் குளுட்டமைன் நேரடியாக கார்பமைல் பாஸ்பேட்டாக, குளுட்டமைன்கிறது வந்து நேரடியாக கார்பமைல் பாஸ்பேட்டாக மாறுவதற்கு கார்பமைல் பாஸ்பேட் சிந்தட்டேஸ் 3, இங்கே இது வந்து 1, சரியா, இது 1. இந்த இது பார்த்தீங்கன்னா இது வந்து 3. மொத்தத்தில் 2 விதமான அந்த நொதியல் சொல்லியிருக்காங்க. கார்பமைல் பாஸ்பேட் சிந்தட்டேஸ் 1, கார்பமைல் பாஸ்பேட் சிந்தட்டேஸ் 3 அப்படிங்கிறது. இதில் 3 வந்து குளுட்டமைனை நேரடியாக கார்பமைல் பாஸ்பேட்டாகவும், கார்பமைல் பாஸ்பேட்டை சிந்தட்டேஸுங்கிறது வந்து 1 வந்து குளுட்டமைன் அமோனியாவுடன் இணைந்து கார்பமைல் பாஸ்பேட்டாக மாறுவதற்கு இந்த கார்பமைல் பாஸ்பேட் சிந்தட்டேஸ் 1 தேவைப்படுது. இப்போ சிட்ருலின் வந்து மைட்டோகாண்ட்ரியாக்கில் உருவாக்கப்பட்டு சிட்ருலின் வெளியேற்றப்படுது. மைட்டோகாண்ட்ரியாவிலேருந்து சைட்டோபிளாசத்துக்கு வெளியேற்றப்படுது. அப்போ அந்த சிட்ருலின் எதுவாக மாறுது பாருங்கள். சிட்ருலின்ங்கிறது ஆர்ஜினோசக்சினேட்டாக மாறி ஆர்ஜினோசக்சினேட்டுங்கிறது ஆர்ஜினைனாக மாறுது. சரியா, இந்த ஆர்ஜினோசக்சினேட் ஆர்ஜினைனாக மாறப்போகும்போது இடையில ஒன்று ஃபீமரேட் வந்து வெளியேறும். சரியா, அப்போ இந்த ஃபீமரேட்டுங்கிறது ஒரு விளைபொருள். ஆர்ஜினோ
சக்சினிக் அமிலத்திலிருந்து ஆர்ஜினைன்டு அமினோ அமிலம் உருவாக்குவதற்கு ரைட்டா இடையில் இது ஒரு விளைபொருளாக ஃபியூமரேட் உருவாகுது. இப்போ ஆர்ஜினைன் அடுத்து எதுவாக மாறுது? ஆர்னித்தைனாக மாறுது. ஆர்ஜினைன் அடுத்து ஆர்னித்தைனாக மாறுது. இந்த ஆர்ஜினைன் ஆர்னித்தைனாக மாறப்போகும்போது இடையில் உருவாக்கக்கூடிய அந்த விளைபொருள் தான் யூரியா. அப்போ யூரியா உருவாக்கக்கூடிய அந்த ஆர்னித்தைன் சுழற்சியில் ஆர்ஜினைன் ஆர்னித்தைனாக மாறப்போகும்போது யூரியாவும் ஆர்னித்தைன் மறுபடியும் என்ன செய்யுது? மைட்டோகாண்ட்ரியாவில் போய் சிட்ருலினாக மாறுவதற்கு காரணமாக இருக்குது. அப்போ இந்த சிட்ருலின் ஆர்னித்தைனுடன் சேர்ந்து சரியா. அப்போ சிட்ருலின் மைட்டோகாண்ட்ரியாவில் குளுட்டமைன் அமோனியாவோட சேர்ந்து கார்பமைல் பாஸ்பேட்டாவோ அல்லது குளுட்டமைன் நேரடியாக கார்பமைல் பாஸ்பேட்டாவோ மாறுவதற்கு கார்பமைல் பாஸ்பேட் சிந்தடேஸ் 1 கார்பமைல் பாஸ்பேட் சிந்தடேஸ் 3ங்கிற இந்த நொதி தேவைப்படுது. இதன் மூலம் சிட்ருலின் வருது. சிட்ருலின் எதோட இணையுது? ஆர்னித்தைனோட இணைந்து ஆர்ஜினோ சக்சினேட்டாக மாறி அதில் ஆர்ஜினைனாக மாறுது. அப்படி மாறப்போகும்போது ஃபியூமரேட்டுங்கிற விளைபொருள் உருவாகுது. அந்த ஆர்ஜினைன் மறுபடியும் ஆர்னித்தைனாக மாறும் பொழுது யூரியான்னு சொல்லக்கூடிய இந்த அதாவது நைட்ரஜன் கழிவுப் பொருள் உருவாகுது. இந்த கழிவுப் பொருளானது என்ன செய்து உடலிலிருந்து வெளியேற்றப்படும். இது இரத்தத்தில் இருந்து திருப்பி சிறுநீரகத்தால் பிரிக்கப்பட்டு கழிவாக வெளியேற்றப்படும். அப்போ யூரியா என்ற இந்த நைட்ரஜன் கழிவுப் பொருள் உருவாகக்கூடிய இடம் எது அப்படின்னா கல்லீரல். கல்லீரலில் உள்ள செல்களில் தான் நடக்குது. சரி, இப்போ நாம் இதுவரைக்கும் பார்த்தது ஆர்னித்தைன் சுழற்சியை மட்டும் ஒரு 3 மார்க்காவோ 2 மார்க்காவோ கேட்கலாம். அல்லது ஆர்னித்தைன் சுழற்சி என்றால் என்ன அப்படிங்கிறத கேட்கலாம். சரி, இப்போ அடுத்து நாம் பார்க்கக்கூடியது சிறுநீர் உருவாகும் முறை. சிறுநீர் உருவாகும் முறையில் இதில் 3 நிலைகள் காணப்படுகிறது. ஒன்று கிளாமருலார் வடிகட்டுதல். சிறுநீர் உருவாதலில் 3 நிலையில் ஒன்று கிளாமருலார் வடிகட்டுதல். ரெண்டாவது இருக்கு பாருங்கள், இது 2 குழல்களில் மீள உறிஞ்சுதல் அல்லது மீண்டும் உறிஞ்சப்படுதல். அடுத்து 3வது குழலில் சுரத்தல். 3வது என்ன? குழலில் சுரத்தல். அப்போ சிறுநீர் உருவாக்கத்தில் 3 நிலைகள் இருக்குது. கிளாமருலார் வடிகட்டுதல், 2வது குழல்களில் மீள உறிஞ்சுதல், 3வது குழல்களில் சுரத்தல் என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு. குழல்களில் சுரத்தல். சரி, இப்போ அடுத்து ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நாம் பார்க்கணும். அதில் ஒவ்வொரு நிகழ்ச்சி எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். முதல் நிலை கிளாமருலார் வடிகட்டுதல், கிளாமருலார் ஃபில்ட்ரேஷன். கிளாமர் ஃபில்ட்ரேஷன் எங்கே நடக்குது அப்படிங்க போகும்போது கிளாமருலஸில். கிளாமருலஸ் எங்கே இருக்குது? நெஃப்ரானில். அதாவது முதல் பகுதியான மால்பீஜியன் உறுப்பு அப்படின்னு சொல்கிறோம்ல, அல்லது ரீனல் கார்பஸல் சொல்லக்கூடிய அந்த அமைப்பு, அதில் தான் 2 பகுதி சொல்கிறோம். ஒன்று கிளாமருலஸ், இன்னொன்று பௌமேனின் கிண்ணம். அந்த கிளாமருலஸில் தான் இந்த வடிகட்டுதல் நடக்குது. அப்போ சிறுநீரக தமனி மூலம் இரத்தமானது கிளாமருலஸை அடைகிறது. இரத்தத்தில் அதிக அளவு நீர், கூழ்ம புரதங்கள், சர்க்கரைகள், உப்புகள் மற்றும் நைட்ரஜன் கழிவுப்பொருள் ஆகியவை இந்த இரத்தத்தில் அடங்கியுள்ளன. சிறுநீர் உருவாதலில் முதல் படிநிலையான இரத்தத்தை வடிகட்டும் நிகழ்வு கிளாமருலஸில் நடைபெறுகிறது. இது ஒரு இயல்பு கடத்தல் நிகழ்வாகும். கிளாமருலஸில் உள்ள இரத்த நுண்ணாளங்களை விட்டு வெளியேறும் திரவம் பௌமேனின் கிண்ணத்தை அடைகிறது. இவ்வாறு பௌமேனின் கிண்ணத்தை அடையக்கூடிய அந்த திரவத்திற்கு கிளாமருலார் வடிதிரவம் என்று சொல்கிறோம். கிளாமருலார் ஃபில்ட்ரேட். இரத்த பிளாஸ்மாவில் உள்ள நீர் மற்றும் சிறிய மூலக்கூறுகள் ஊடுருவக்கூடிய மெல்லிய சவ்வினையும் பெரும் பரப்பையும் இந்த கிளாமருலஸ்ங்கிற பகுதி பெற்றுள்ளது. உட்செல்லும் இரத்த நாளம். உட்செல்லும் நுண்தமனி. இந்த உட்செல்லும் நுண்தமனியின் வழியாக
அதிக விசையுடன் கிளாமருலஸுக்குள் நுழையும் இரத்தம் வெளிச்செல்லும் இரத்த நாளத்தின் வழியே அல்லது வெளிச்செல்லும் இரத்த நுண்ணாளத்தின் வழியே வெளியேறும்போது விசையானது அதிகரிக்கிறது. ஏன் விசை அதிகரிக்குது அப்படின்னுட்டா, உட்செல்லக்கூடிய அந்த இரத்த நாளம் இருக்குல்ல, அது அகன்றும் வெளிச்செல்லும் இரத்த நாளம் குறுகியும் காணப்படும். இப்போ உட்செல்லு இரத்த நாளம் வெளிச்செல்லும் நாளத்தை விட அகன்றது. இதனால் ஏற்படும் அந்த நீர்ம அழுத்தம், ஹைட்ரோஸ்டேட்டிக் ப்ரெஷர் இருக்குல்ல, இந்த நீர்ம அழுத்தம் மனிதனில் கிட்டத்தட்ட 55 மில்லிமீட்டர் பாதரசளவு என கணக்கிடப்பட்டுள்ளது. அப்போ கிளாமருலஸுக்குள்ளே உள்ளே நிலையக்கூடிய உட்செல்லும் தமனி அதுமாதிரி வெளிச்செல்லும் நுண்தமனி, இந்த ரெண்டுக்குமே வேறுபாடு இருக்குது. உட்செல்லும் தமனியை விட வெளிச்செல்லும் தமனியில் இந்த நீர்ம அழுத்தம் அதிகமாக இருக்கும். அதற்கான காரணம் என்ன அப்படிங்க போகும்போது, உட்செல்லும் தமனியை விட வெளிச்செல்லும் தமனியினுடைய அந்த அளவு இருக்குல்ல, அது குறுகலாக இருக்கும். அப்போ உட்செல்லும் இரத்த நாளமானது வெளிச்செல்லும் இரத்த நாளத்தை விட அகன்றிருக்குது. அகல அது விரிவடைய அழுத்தம் குறையும். அதனுடைய அளவு குறுக அழுத்தம் அதிகம். அப்போ வெளிச்செல்லும் நுண்தமனியை பொறுத்தவரை அதனுடைய அந்த அளவானது குறுகலாக இருக்கும். இதனால் நீர்ம அழுத்தம் அதிகமாக இருக்கும். அந்த அழுத்தம் 55 மில்லிமீட்டர் பாதரசளவு என கணக்கிடப்பட்டு. சரி, சிறுநீரகங்கள் ஒரு நாளில், அதாவது 24 மணி நேரத்தில் சுமார் 150 லிட்டர் அளவுக்கு கிளாமருலா திரவத்தை வடிகட்டுது அல்லது உற்பத்தி செய்யுது. இரத்தத்தில் உள்ள நீர், குளுக்கோஸ், அமினோ அமிலங்கள் மற்றும் நைட்ரஜன் கழிவுப் பொருட்கள் ஆகியவை இயல்பாக கிளாமருலஸை வந்தடைகின்றன. இரத்தத்தில் இருக்கக்கூடிய நீர், குளுக்கோஸ், அமினோ அமிலம், நைட்ரஜன் கழிவுப் பொருள் ஆகியவை இயல்பாக கிளாமருலஸை வந்தடைகின்றன. எனவே வடிதிரவம் ஏறத்தாழ இரத்தத்திற்கு நிகரான உட்பொருட்களையே பெற்றிருக்கும். கிளாமருலார் வடிதிரவமும் இரத்தமும் ஏறத்தாழ கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போ அந்த வடிதிரவம் ஏறத்தாழ இரத்தத்திற்கு நிகரான உட்பொருட்களையே பெற்றிருக்கிறது. அதே போல் 5 நானோமீட்டர் அளவை விட பெரிய மூலக்கூறுகள் நுண்குழல்களில் நுழைய முடிவதில்லை. 5 நானோமீட்டரை விட பெரிய மூலக்கூறுகள் நுண்குழலுக்கு நுழைய முடிவதில்லை. ஏன் நுழைய முடிவதில்லை என்றால், அதில் காணப்படக்கூடிய அந்த துளைகள் இருக்குது பாருங்கள், 5 நானோமீட்டர் அளவில் தான் இருக்கும். அதுக்கு உள்ளே போகிறது அதை விட சிறிய மூலக்கூறுகள் மட்டும்தான் உள்ளே நுழைய முடியுமே ஒழிய பெரிய மூலக்கூறுகளாக இருந்தால் அந்த துளைகளுக்குள்ளே நுழைய முடியாது. கிளாமருலஸில் வடிகட்டும் சவ்வின் வழியாக நீரும் இரத்தத்தில் உள்ள பிற கரைபொருட்களும் வெளியேற இரத்தத்தில் உள்ள கிளாமருலார் நீர்ம அழுத்தமே காரணமாகும். திரவ அழுத்தம் இருக்குல்ல, அந்த இரத்தத்தில் உள்ள கிளாமருலார் நீர்ம அழுத்தத்தை ஹைட்ரோஸ்டேட்டிக் ப்ரெஷர்னு சொல்கிறோம். அப்போ கிளாமருலஸில் வடிகட்டும் சவ்வின் வழியாக நீரும் இரத்தத்தில் கரைந்துள்ள பிற பொருட்களும் வெளியேற இரத்தத்தில் உள்ள கிளாமருலார் நீர்ம அழுத்தமே காரணம். இப்போ கிளாமருலார் இரத்த அழுத்தம் எவ்வளோ அப்படிங்க போகும்போது ஏறத்தாழ 55 மில்லிமீட்டர் பாதரசளவுன்னு சொல்கிறாங்க. பிற இரத்த நுண்ணாளத்தொகுப்பில் இருப்பதை விட இது அதிகமானதாகும். இரத்த நுண்ணாளங்களில் பிளாஸ்மா புரதங்கள் 2 எதிர் விசைகளை அளிக்கின்றன. ஒன்று கூழ்ம ஊடுகலப்பு அழுத்தம், ரைட்டா, ஒன்று கூழ்ம ஊடுகலப்பு அழுத்தம், அது 30 mmHg. அதே போல் கிளாமருலார் கிண்ணங்களில் நீர்ம அழுத்தம், கிளாமருலார் கிண்ணம்ங்கிறது பம்மெனின் கிண்ணம், அந்த கிண்ணத்தில் காணப்படக்கூடிய அந்த நீர்ம அழுத்தமானது 15 mmHg. சரியா, இவை கிளாமருலார் கிண்ணங்களில் உள்ள திரவங்களால் உருவாகின்றது. கிளாமருலார் கிண்ணங்களில் உள்ள திரவங்களால் இந்த 2 அழுத்தம் உருவாது. ஒன்று கூழ்ம ஊடுகலப்பு அழுத்தம், இன்னொன்று கிளாமருலார் கிண்ணங்களில் காணப்படக்கூடிய நீர்ம அழுத்தம். இவை கிளாமருலார் கிண்ணங்களில் உள்ள திரவங்களால் உருவாக்கப்படும் இவ்விரண்டு அழுத்தங்களும், அதாவது ஒன்று கூழ்ம ஊடுகலப்பு அழுத்தம், அது 30 mmHg. ரெண்டாவது
கிளாமர்லார் கிண்ணங்களில் காணப்படக்கூடிய நீர்ம அழுத்தம் அது 15 mmHg. இந்த இரண்டு அழுத்தங்களும் சேர்ந்து ரைட்டா 30 + 15 ரெண்டு சேர்ந்து 45 mmHg எதிர் அழுத்தத்தை தருவதால் 45 mmHg எதிர் அழுத்தத்தை தருவதால் மீதமுள்ள அதிகப்படியான நிகர அழுத்தமே மீதமுள்ள அதிகப்படியான நிகர அழுத்தம் போகும்போது கிளாமர்லார் இரத்த அழுத்தம் எவ்வளவுன்னுட்டு 55 mmHgன்னு சொன்னோம். அதுக்கு எதிரான அழுத்தங்களில் ஒன்று கூழ்ம ஊடுகலப்பு அழுத்தம், இன்னொன்று கிளாமர்லார் கிண்ணங்களில் காணப்படக்கூடிய நீர்ம அழுத்தம், ரெண்டும் சேர்த்து கிட்டத்தட்ட 45. அப்போ மொத்த அழுத்தம்ங்கும்போது மீதமுள்ள அதிகப்படியான நிகர அழுத்தம் என்ன அப்படின்னுட்டா 10. 55லிருந்து எதை கழிச்சிடுறோம்? 45 மில்லிமீட்டர் பாசலை கழித்து கிடைப்பது மீதி 10 mmHg. இதுதான் நிகர அழுத்தம்னு சொல்கிறோம். சரியா? அப்போ முதல்ல இருக்கக்கூடியது கிளாமர்லார் இரத்த அழுத்தம்ங்கிறது 55. அதிலிருந்து கழிக்க வேண்டியது என்ன அப்படின்னுட்டா இந்த ரெண்டு அழுத்தங்கள், அதுக்கு எதிரான அழுத்தங்கள்ங்க போகும்போது கூழ்ம ஊடுகலப்பு அழுத்தமும் கிளாமர்லார் கிண்ணங்களில் நீர்ம அழுத்தம் அது ஒரு 15, ரெண்டையும் சேர்த்தா 45. அப்போ 55லிருந்து 45 கழிச்சா அதனுடைய வேறுபாடு 10. மீதமுள்ள அந்த அதிகப்படியான அந்த 10 mmHgன்னு சொல்லக்கூடிய அந்த நிகர அழுத்தமே சிறுநீரக நுண் வடிகட்டுதல் நிகழ்வுக்கு காரணமாக அமைகிறது. சிறுநீரக நுண் வடிகட்டுதலுக்கு காரணமாக அமையக்கூடிய அழுத்தம் என்ன அப்படின்ட்டா அந்த நிகர அழுத்தம். அதில் முதல்ல உள்ள அழுத்தம் கிளாமர்லார் இரத்த அழுத்தம் 55 mmHg. ரெண்டாவது அழுத்தம் அதற்கு எதிரான அதாவது பிளாஸ்மா புரதங்கள் 2 எதிர் விசையில் அளிக்கிறது. அதில் 2, ஒன்று கூழ்ம ஊடுகலப்பு அழுத்தம், இன்னொன்று கிளாமர்லார் கிண்ணங்களில் நீர்ம அழுத்தம். ரைட்டா? அந்த 2 அழுத்தம் சேர்ந்து 45, 30 + 15. சரியா? டோட்டலாக 55லிருந்து இந்த 45 கழிச்சிட்டா மீதி உள்ள அந்த 10 mmHg தான் நிகர வடிகட்டலுக்கான அழுத்தம். இந்த நிகர வடிகட்டக்கூடிய அழுத்தம் இருக்குல்ல, இதுதான் சிறுநீரக நுண் வடிகட்டுதல் நிகழ்வதற்கு காரணமாக அமைகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதைத்தான் இங்கே உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க புத்தகத்தில். சரி, 2 சிறுநீரகங்களிலும் உள்ள மொத்த நெஃப்ரான்கள் ஒரு நிமிடத்தில் உருவாக்கும் வடிதிரவத்தினுடைய கொள்ளளவே கிளாமர்லார் வடிகட்டும் வீதமாகும். கிளாமர்லார் வடிகட்டும் வீதம்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லணும்? இதை மட்டும் சொல்லணும். சரியா? கிளாமர்லார் வடிகட்டும் வீதம்டா என்ன? 2 சிறுநீரகங்களில் உள்ள மொத்த நெஃப்ரான்கள் ஒரு நிமிடத்தில் உருவாக்கப்படும் வடிதிரவத்தினுடைய கொள்ளளவே கிளாமர்லார் வடிகட்டும் வீதம். ஒரு முதிர்ச்சியடைந்த மனிதர்களில் இவ்வீதம் ஒரு நிமிடத்தில் சுமார் 120 மில்லிலிட்டர் முதல் 125 மில்லிலிட்டர் வரை. சரியா? அப்போ கிளாமர்லார் வடிகட்டக்கூடிய அந்த வீதம்டா என்னங்கிற சொல்லணும். அடுத்து அந்த அளவு எவ்வளவு? முதிர்ச்சியடைந்த மனிதர்களில் ஒரு நிமிடத்தில் இந்த கிளாமர்லார் வடிகட்டும் வீதம் எவ்வளவு அப்படின்னா 120 to 125 மில்லிலிட்டர். கிளாமருலஸிலிருந்து பௌமெனின் கிண்ணத்திற்கு நுழையும் வடிதிரவம், கிளாமருலஸிலிருந்து பௌமெனின் கிண்ணத்திற்கு நுழையும் அந்த வடிதிரவம் இருக்குல்ல, அதான் முதல் நிலை சிறுநீர். சிறுநீராக மாறுவதற்கு முந்தைய நிலை, அதைத்தான் நம்ம வடிநீர்னு சொல்கிறோம். அதான் முதல் நிலை சிறுநீர். கிளாமருலஸிலிருந்து இரத்தம் வெளிச்சல் தமனி வழியாக வெளியேறுறது. கிளாமருலஸிலிருந்து இரத்தம் வெளிச்சல் தமனி வழியாக வெளியேறுகிறது. இந்த நாளத்தில் உள்ள வரியட்ட தசைகளின் சுருக்கத்தால், வெளிச்செல்லும் தமனியில் உள்ள வரியட்ட தசைகளின் சுருக்கத்தால் இரத்த நாளம் சுருங்குகிறது. இரத்த பிளாஸ்மாவிலும் கிளாமர்லார் வடிதிரவத்திலும் உள்ள பொருட்களினுடைய அடர்த்தியை அட்டவணையாக கொடுத்துருக்காங்க. அந்த அட்டவணையாக பார்த்தா தெரியும். அந்த அட்டவணையில் நம்ம இங்கே பார்க்குறதுல ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. என்னென்ன பொருட்கள் இருக்குது, அதனுடைய அளவுகள் என்ன அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அதில் நீர், புரதங்கள், அமினோ அமிலங்கள், சரியா? அடுத்து யூரியா, யூரிக் அமிலம், கிரியாட்டினின், சரியா? அது மாதிரி கனிம அயனிகள், இது போன்றது நிறைய கொடுத்துருக்காங்க. இரத்த பிளாஸ்மாவில் உள்ள செறிவு என்ன, இரத்த பிளாஸ்மாவில் உள்ள செறிவு என்ன, அது மாதிரி கிளாமர்லார் வடிதிரவத்தில் உள்ள செறிவு என்ன அப்படிங்கிறதும் கொடுத்துருக்கு. சரி, அப்போ இதில் கிளாமர்லார் வடிதிரவத்தில் உள்ள செறிவும் இரத்த பிளாஸ்மாவில் உள்ள செறிவும் கிட்டத்தட்ட
ஒரே அளவு தான் கொடுத்துருக்காங்க. அதில் புரதங்கள் மட்டும்தான் வேறுபடுது. இதில் பாருங்கள், நீர் வந்து 900 என்ன ஜிடி மீட்டர் கியூப்னு கொடுத்துருக்குது, அதாவது கியூபிக் மீட்டர். சரியா? இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஒரு கியூபிக் மில்லிமீட்டரில் எவ்வளோ கிராம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதில் நீரை பொறுத்தவரை 900, இங்கேயும் 900. புரதங்கள் வந்து 80, அங்கே 0.05. மற்ற அமினோ அமிலங்கள், குளுக்கோஸு, யூரியா, யூரிக் அமிலம், கிரியாட்டினின், கனிம அயனிகள் எல்லாமே பிளாஸ்மாவில் என்ன செறிவு இருக்கோ அதே தான் கிளாமுலார் வடிதிரவத்தில் இருக்குது. அப்போ அதை வச்சு பார்க்க போகும்போது வடிதிரவமும் அதே போல் வந்து இரத்தத்தில் உள்ள அந்த பொருட்களும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. இதில் பிளாஸ்மா புரதங்கள் மட்டும்தான் கிளாமுலார் வடிதிரவத்தில் குறைவாக இருக்கும். சரியா? இப்போ இதைத்தான் நம்ம வந்து அந்த வடிதிரவத்தை பற்றி சொல்ல போகும்போது, வடிதிரவத்துடைய இயல்பானது எதை ஒத்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இரத்தத்தில் இருக்கக்கூடிய அதில் கரைந்துள்ள பொருட்களுடைய அளவு ஒத்து காணப்படக்கூடியது. சரியா? அதாவது கிளாமுலார் வடிதிரவம் ஏறத்தாழ இரத்தத்திற்கு நிகரான உட்பொருட்களையே பெற்றிருக்கிறது. இதில் புரதங்கள் மட்டும்தான் கொஞ்சம் வேறுபடுது அப்படின்னு சொல்கிறோம். புரதங்கள் மட்டும்தான் வேறுபடுது. சரி, இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த இதில் பார்த்தீங்கன்னா அட்டவணையில் என்ன கொடுத்துக்குன்னு பார்த்தாச்சு. அடுத்து கிளாமுலார் வடிதிரவமானது பிளாஸ்மா புரதத்தை தவிர மீதி அனைத்தையும் இரத்தத்தில் உள்ளதை போல் பெற்றிருப்பதால் இவை இரத்த பிளாஸ்மாவை ஒத்து காணப்படக்கூடியது கிளாமுலார் வடிதிரவம். சரி, கார்டிகல் நெஃப்ரான்களில் இரத்தம் வெளிச்செல்லும் தமனியிலிருந்து புற நுண்குழல் நாளத்தோப்பிற்கு சென்று அங்கிருந்து சிரைமண்டலத்திற்குள் நுழைகிறது. கார்டிகல் நெஃப்ரானில் இரத்தம் வெளிச்செல்லும் தமனியிலிருந்து புற நுண்குழல் நாளத்தோப்பிற்கு சென்று அங்கிருந்து சிரைமண்டலத்திற்கு நுழைகிறது. இவ்வாறு செல்லும்போது சிறுநீரக நுண்குழல்களை சுற்றியுள்ள இடையீட்டு திரவத்திலிருந்து மீள உறிஞ்சப்பட்ட நீர் மற்றும் பிற கரைபொருட்களை இவை கொண்டு செல்கிறது. அப்போ இந்த பொருட்கள் என்ன செய்யும்? மறுபடியும் உறிஞ்சப்படலாம். சரியா? இதை 1வது நிகழ்வு கிளாமுலார் வடிகட்டுதல். அந்த கிளாமுலார் வடிகட்டுதலுக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடியது கிளாமருலஸை உருவாக்கக்கூடிய இரத்த நாளம் என்ன? உட்செல்லும் நுண்தமனின்னு சொல்கிறோம். அது கிளாமருலஸை உருவாக்கி வெளிச்செல்லும் தமனியாக மாறுது. இதில் உட்செல்லும் தமனியில் அதன் வழியாக வரக்கூடிய அந்த இரத்தத்தில் கரைந்துள்ள பொருட்கள் ஃபுல்லாக எங்கே வடிகட்டப்படுதுன்றா கிளாமருலஸில் வடிகட்டப்படுது. அதனால தான் கிளாமுலார் வடிகட்டுதல்னு சொல்கிறோம். அடுத்த 2வது நிகழ்வு குழல்களில் மீள உறிஞ்சப்படுதல் அப்படிங்கிறத சொல்கிறோம். அதை டியூபுலார் ரீஅப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். டியூபுலார் ரீஅப்சார்ப்ஷன், குழல்களில் மீண்டும் உறிஞ்சப்படுதல். இந்த நிகழ்வின் மூலம் வடிதிரவம் மீண்டும் சுற்றோட்டத்திற்குள் நுழைகிறது. அதாவது ஏற்கனவே அந்த வடிதிரவத்தில் காணப்படக்கூடிய ஒரு சில பொருட்கள், அதாவது உபயோகமான மீண்டும் உடலுக்கு தேவையான பொருட்கள் மறுபடியும் அங்கிருந்து மீள உறிஞ்சப்பட்டு மீண்டும் சுற்றோட்டத்திற்கு சேர்கிறது. ஒரு நாளில் உருவாகும் வடிதிரவத்தினுடைய அளவு சுமார் 170 லிட்டரிலிருந்து 180 லிட்டர் ஆகும். ஒரு நாளில் உருவாகும் வடிதிரவத்தினுடைய அளவு. சிறுநீர் வெளியேற்றம் ஒரு நாளில் சுமார் 1.5 லிட்டர். ஒரு நாளைக்கு வடிகட்டக்கூடிய வடிநீரினுடைய அளவு 170 to 180 லிட்டர். சிறுநீர் வெளியேற்றம் ஒரு நாளைக்கு 1.5 லிட்டர். அப்போ இதை வச்சு நம்ம பார்க்க போகும்போது மொத்த வடிதிரவத்தில், அதாவது சுமார் 99% குழல்களால் மீள உறிஞ்சப்படுகிறது. அந்த வடிதிரவத்தில் உள்ள 99% பொருட்கள் உள்ள மறுபடியும் உறிஞ்சி இரத்த ஓட்டத்துக்கு வந்துடுது. இப்போ 1% தான் சிறுநீராக மாற்றப்பட்டு வெளியேறுகிறது. இது காரணம் என்ன? ஏனெனில் வடிதிரவத்தில் உள்ள சில பொருட்கள் உடலுக்கு தேவைப்படுகின்றன. இந்நிகழ்ச்சி தேர்ந்தெடுத்து மீள உறிஞ்சுதல் எனப்படுகிறது. வடிகட்டக்கூடிய வடிநீரில் உள்ள 99% பொருட்கள் மீண்டும் உறிஞ்சப்பட்டுருது. சரியா?
அப்போ இவை உடலுக்கு தேவைப்படுறதுனால மீண்டும் உறிஞ்சப்படும். இந்த நிகழ்ச்சியை தான் நம்ம தேர்ந்தெடுத்து மீள உறிஞ்சுதல் சொல்கிறோம். நெஃப்ரானின் நுண்குழல்களின் பல்வேறு இடங்களில் உள்ள எபித்திலிய செல்களில், நெஃப்ரானின் நுண்குழல்களின் பல்வேறு இடங்கள் அப்படிங்க போகும்போது அண்மை சுருண்ட நுண்குழல் பகுதி, ஹென்லேயின் வளைவு, செய்மை சுருள் நுண்குழல் பகுதி, சேகரிக்கும் அல்லது சேகரிப்பு நாளம், இந்த மாதிரி பல்வேறு பகுதியில் அங்கே காணப்படும் எபித்திலிய செல்களின் இயல்பு கடத்தல், செயல்மிகு கடத்தல், விரவல் மற்றும் ஊடுகலப்பு ஆகிய முறைகளில் ஏதாவது ஒன்றினை பயன்படுத்தி இந்த தேர்வு செய்து மீள உறிஞ்சுதல் நிகழ்ச்சியானது நடைபெறுகிறது. அப்போ நெஃப்ரானில் நுண்குழலில் வெவ்வேறு பகுதிகளில் சரியா எபித்திலியல் செல்களின் இயல்பு கடத்தல், செயல்மிகு கடத்தல், விரவல் மற்றும் ஊடுகலப்பு ஆகிய முறைகளில் ஏதாவது ஒன்றினை பயன்படுத்தி இந்த மீண்டும் அல்லது மீள உறிஞ்சுதல் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இப்போ ஒன்றாவது அண்மை சுருள் நுண்குழலில் என்னென்ன உறிஞ்சப்படுகிறது அப்படின்னு பார்க்கணும். ஒன்றாவது குழல்களில் மீள உறிஞ்சப்படுதல்ங்கிறதுல முதல் நிலை அண்மை சுருள். சரியா, அண்மை சுருண்ட குழலில் இந்த மீள உறிஞ்சுதல் எவ்வாறு நடைபெறுகிறது? அண்மை சுருண்ட குழலை பொறுத்துள்ள குளுக்கோஸ், லாக்டிக் அமிலம், அமினோ அமிலங்கள், சோடியம் அயனி மற்றும் நீர் ஆகியவை வடிதிரவத்திலிருந்து, அதாவது கிளாமர்லார் வடிதிரவத்திலிருந்து மீள உறிஞ்சப்படுகிறது. அத்துடன் சோடியமானது சோடியம் பொட்டாசியம் உந்தத்தால், சோடியம் பொட்டாசியம் பம்புன்னு சொல்லக்கூடிய அந்த உந்தத்தால் செயல்மிகு கடத்தல் மூலம் அண்மை சுருள் நுண்குழலில் மீண்டும் உறிஞ்சப்படுகிறது. சோடியம் அண்மை சுருண்ட குழலிலிருந்து உறிஞ்சப்பட்டு மீண்டும் இரத்தத்துக்கு போகுது. மிகச்சிறிய அளவில் யூரியா மற்றும் யூரிக் அமிலமும் மீள உறிஞ்சப்படுகிறது. மிக குறைந்த அளவு மறுபடியும் உறிஞ்சி இரத்தத்துக்கு போயிடுது. அப்போ அண்மை சுருள் நுண்குழல் செல்களில் நடைபெறும் கடத்தலை இது காட்டக்கூடியது. என்னென்ன கடத்தப்படுது அப்படிங்கிறது. சரியா, யூரியா மற்றும் யூரிக் அமில ஆகியவை மிக சிறிய அளவில் மீள உறிஞ்சப்படுகிறது. அண்மை சுருள் நுண்குழல் செல்களில் எவ்வாறு என்னென்ன பொருட்கள் இது கடத்தப்படுது அல்லது உறிஞ்சப்படுது என்பதை இதை காட்டுகிறது. அடுத்த ரெண்டாவது பகுதியை எடுத்துக்கிட்டோம்னா ஹென்லே வளைவு. அண்மை சுருண்ட குழலில் குளுக்கோஸ், லாக்டிக் அமிலம், அமினோ அமிலங்கள், சோடியம் மற்றும் நீர் ஆகியவை மீள உறிஞ்சப்படுதுன்னு சொன்னோம். அடுத்து ஹென்லே வளைவில் உள்ள ரெண்டு பகுதியில் ஒன்று கீழிறங்கு குழாய், அதாவது கீழிறங்கு தூம்பு, இன்னொன்று மேலேறும் தூம்புண்டு ரெண்டு பகுதி இருக்குது. ஹென்லே வளைவில் உள்ள கீழிறங்கு தூம்பு அல்லது குழாயின் சுவர்களில் அக்வஃபோரின்கள் இருப்பதால், அக்வஃபோரின்கிறது என்ன அப்படின்னுட்டா நீர் ஊடுருவச் செய்யும் ஒரு பாதை. இது ஒரு சவ்வு கடத்தும் புரதம். இது ஒரு சவ்வு நீரை கடத்தக்கூடிய புரதமாகும். இது எதில் இருக்குது அப்படின்னுட்டா கீழிறங்கு குழாயினுடைய சுவர்களில் இந்த அக்வாபோரின்கள் இருப்பதினால் நீர் கீழிறங்கு குழலில் ஊடுருவி செல்லும். ஆனால் உப்புக்களால் ஊடுருவி செல்ல முடியாது. இது நீரை மட்டும்தான் அனுமதிக்குது. ஹென்லே வளைவில் உள்ள கீழிறங்கு குழலின் அல்லது தூம்பின் சுவர்களில் அக்வாபோரின்கள் காணப்படுவதால் நீர் ஊடுருவி செல்கிறது. இதற்கு காரணம் பெரும்பாலும் அக்வாபோரின் இருக்கிறதுனால தான் நீர் ஊடுருவி செல்லுது. ஆனால் உப்புக்களால் ஊடுருவி செல்ல முடியாது. அதுமாதிரி கீழிறங்கு தூம்பின் வழியாக நீர் வெளியேறுவதின் காரணமாக, நீர் வெளியேறதுனால திருப்பி இரத்தத்துக்கு போகிறதுனால சோடியம் மற்றும் குளோரைடு அயனிகளினுடைய அடர்த்தி வடிதிரவத்தில் அதிகமாக உள்ளது. சோடியம் மற்றும் குளோரைடினுடைய அந்த அடர்த்தி அங்கே கீழிறங்கு குழாய்க்கு உள்ள வடிநீரில் அதனுடைய அடர்த்தி அதிகமாக இருக்கும். அதுக்கு காரணம் இங்கே நீரானது அக்வாபோரின்களின் உதவியினால் மீண்டும் உறிஞ்சப்பட்டு இரத்தத்துக்குள்ளே போகிறதுனால அதனுடைய அடர்த்தி அதிகமாக இருக்குது. அடுத்து ஹென்லே வளைவினுடைய மேலேறு குழாய் அல்லது மேலேறு தூம்புன்னு எடுத்துட்டோம்டா அதனுடைய சுவர்கள் நீரை அனுமதிப்பது இல்லை. ஹென்லே வளைவில்
கீழிறங்கக்கூடிய அந்த குழாயில் தான் அக்வாபோரின் இருக்குது, அதனால் நீரை ஊடுருவ அனுமதிக்குது. மேலேறக்கூடிய குழாயின் சுவர்கள் நீரை அனுமதிப்பதில்லை. ஆனால் கரைபொருட்களான சோடியம், குளோரைடு மற்றும் பொட்டாசியம் அயனிகள் இவைகளை ஊடுருவ அனுமதிக்கிறது. ஹென்லே வளைவினுடைய மேலேறு குழலின் சுவர்கள் நீரை அனுமதிக்காமல் கரைபொருட்களான சோடியம், குளோரைடு, பொட்டாசியம் அயனிகளை ஊடுருவ அனுமதிக்கிறது. அடுத்து சேய்மை சுருள் நுண்குழல். இது ஆக்சுவலாக நம்ம சொன்னதில் இது ரெண்டாவதில் இது ஏ, இது கீழிறங்கு தூம்பு. அடுத்து பார்த்திங்கன்னா இது பி, சரியா, இது பி. 2ல் ஏ கீழிறங்கு, 2ல் பி மேலேறு தூம்பு. அடுத்து பார்த்திங்கன்னா மூணாவது பகுதி இருக்குல்ல, மூணாவது பகுதி சேய்மை சுருள் நுண்குழல். இது என்ன செய்யுதுன்னு பாருங்கள். சேய்மை சுருள் நுண்குழல் இது நீரை மீள எடுத்து, சேய்மை சுருள் நுண்குழல் நீரை மீள எடுத்து குழலுக்குள் பொட்டாசியத்தை சுரக்கிறது. நீரை உறிஞ்சி உள்ள பொட்டாசியத்தை உள்ள அனுப்புது. சேய்மை சுருள் நுண்குழலானது நீரை மீள எடுத்து குழலுக்குள்ள சேய்மை சுருள் நுண்குழலுக்குள்ள பொட்டாசியத்தை உள்ள அனுப்புகிறது. எனவே சேய்மை சுருள் நுண்குழல் திரவத்தில் நீர், சோடியம் மற்றும் குளோரைடு ஆகியவை எஞ்சியுள்ளது. இங்கு உடலின் தேவையின் அடிப்படையில் அதாவது சேய்மை சுருள் நுண்குழலில் உடலின் தேவையின் அடிப்படையில் பொருட்கள் மீள உறிஞ்சப்படுவதை ஹார்மோன்கள் நெறிப்படுத்துகின்றன அல்லது கட்டுப்படுத்தப்படுகின்றன. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சேய்மை சுருள் நுண்குழல்களில் நீரோ அல்லது இந்த சோடியம், பொட்டாசியம் சொல்லக்கூடிய இந்த தாது உப்புக்கள் மீள உறிஞ்சப்படுவதை ஹார்மோன்கள் நெறிப்படுத்துங்கிறதுல 2 விதமான ஹார்மோன்கள் இதில் பங்குள்ளது. பிட்யூட்டரி சுரப்பி சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோனான, சரியா, அதில் வாசோபிரசின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் நீரினுடைய அளவை ஒழுங்குபடுத்துது. அதுதான் ஆன்டி டயூரட்டிக் ஹார்மோன் சொல்லுவோம், ஏடிஹெச். நீரினுடைய அளவை ஒழுங்குபடுத்தும், நெறிப்படுத்தும், சரியா. அதுமாதிரி தாது உப்புக்களில் பொட்டாசியம், சோடியம், பொட்டாசியம் இருக்குல்ல, சோடியம், பொட்டாசியம், குளோரைட், இந்த அளவை ஒழுங்குபடுத்துவதில் ஒரு முக்கியமான ஹார்மோன் அட்ரினலினுடைய கார்டெக்ஸ் பகுதியில் சுரக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஹார்மோன், அதாவது தாது கலந்த கார்டிகாய்டு. அது முக்கியமான அந்த தாது கலந்த கார்டிகாய்டு ஹார்மோனுக்கு பேர் ஆல்டோஸ்டிரோன். அந்த ஆல்டோஸ்டிரோன் என்ற ஹார்மோனும் ஏடிஹெச் என்று சொல்லக்கூடிய ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோனும் இந்த 2 ஹார்மோனின் உதவியினால் இவைகள் என்ன செய்து நெறிப்படுத்தப்படுகிறது. குளோரைடு, சோடியம், பொட்டாசியம், நீர் போன்றவை உடலின் தேவையின் அடிப்படையில் பொருட்கள் இந்த போன்ற பொருட்கள் மீள உறிஞ்சப்படுவதை ஹார்மோன்கள் இந்த 2 ஹார்மோன்களை நெறிப்படுத்துகின்றன. இரத்தத்தினுடைய pH-ஐ ஒழுங்குபடுத்த பைகார்பனேட்டுகள் மீள உறிஞ்சப்படுகிறது. இரத்தத்தினுடைய pH-ஐ ஒழுங்குபடுத்த பைகார்பனேட்டுகள் மீள உறிஞ்சப்படுகின்றன. இரத்தம் சிறிதளவு காரத்தன்மை கொண்டதாக இருக்கும். அந்த காரத்தன்மை அதிகமாகவோ அல்லது அமிலத்தன்மையாக மாறப்போகும்போது அதை சரி பண்ணுறதுக்காக இந்த பைகார்பனேட் அயனிகள் மீண்டும் உறிஞ்சப்படுது. அதுமாதிரி இரத்தத்தில் பொட்டாசியம் மற்றும் சோடியம் அளவுகளின் நிலைத்தன்மையையும் இப்பகுதியில் தான் முறைப்படுத்தப்படுகிறது. இரத்தத்தில் பொட்டாசியம் மற்றும் சோடியம் அளவுகளின் நிலைத்தன்மையும் இப்பகுதியில் தான் முறைப்படுத்தப்படுகிறது. சரியா. இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது 4வது பகுதி. அந்த 4வது பகுதி எப்படின்னு கேட்டால் சேகரிக்கும் நாளம். இந்த சேகரிக்கும் நாளத்தில் மீள உட்கிரியத்தில் எவ்வாறு நடக்குது. 4வது பகுதி, அதாவது குழல்களில் மீள உறிஞ்சப்படுதல் சொல்கிறோம்ல, குழல்களில் மீள உறிஞ்சப்படுதல், மீண்டும் உறிஞ்சப்படுதல். 4வது குழல் பகுதி சேகரிப்பு நாளம். சேகரிப்பு நாளத்தின் வழியாக நீர் ஊடுருவி செல்கிறது. பொட்டாசியம் அயனிகள் செயல்மிகு கடத்தல் மூலம் குழலினுள் விடப்படுகிறது. பொட்டாசியம் அயனிகளானது செயல்மிகு கடத்தலின் மூலமாக அந்த சேகரிப்பு நாளம் அதில் விடப்படுகின்றது. மேலும் சோடியம் மீள உறிஞ்சப்படுகிறது. சோடியம் அங்கிருந்து என்ன செய்யுது, உறிஞ்சப்பட்டு இரத்தத்துக்கு போயிடுது.
எனவே அடர்த்தி மிக்க சிறுநீர் உருவாகிறது. சேகரிப்பு நாளத்தை இந்த வடிநீர் வந்தடையும் போது சிறுநீராக மாற்றப்படும் அடர்த்தி மிக்க சிறுநீர் உருவாகிறது. இந்த அடர்த்தி மிக்க அப்படிங்கிறத ஹைப்பர்டானிக் யூரின் சொல்லக்கூடியது. ஹைப்பர்டானிக் அதில் நீரினுடைய அடர்த்தி குறைச்சலாக இருக்கும். கரைந்துள்ள பொருட்களில் கழிவுகளுடைய அளவு அதிகமாக இருக்கும். அதனால் அடர்த்தி மிக்க சிறுநீர்னு சொல்கிறோம். இப்பகுதியில் சுவர் வழியாக நீர் உட்செல்ல அக்வாபோரின்கள் காரணமாகின்றன. இந்த அக்வாபோரின்கள் எங்கெங்கே இருந்துச்சு அப்படின்னு கேட்டால் ஹெல்லைன் வளைவில் உள்ள கீழிறங்கு குழலில் இருந்தது. அடுத்து சேகரிப்பு நாளத்தினுடைய சுவரில் பகுதியில் அக்வாபோரின்கள் காணப்படுறதுனால நீரை உட்செல்ல அனுமதிக்கும். அப்போ அக்வாபோரின்கிறது என்ன? ஒரு சவ்வு. இது புரதத்தினாலான அமைப்பு. இது நீரை மட்டும்தான் அனுமதிக்கும், மற்றதெல்லாம் அனுமதிக்காது. சரி, அக்வாபோரின்கள் என்பவை சவ்வு வழி பொருட்களை கடத்தும் புரதமாகும். அக்வாபோரின்கள் என்பது சவ்வு வழி பொருட்களை கடத்தும் புரதமாகும். இது நீரை ஊடுருவ அனுமதிக்கும் கால்வாய்களாகும். அப்போ இந்த கால்வாய் அமைப்பு இருக்குல்ல, அக்வாபோரின்கள் 2 இடத்துல இருக்குது. ஒன்று ஹெல்லைன் வளைவில் கீழிறங்கு தூம்பு அல்லது கீழிறங்கு குழலியும் சேகரிப்பு நாளத்திலையும் காணப்படக்கூடியது. இதுவரை உள்ளது குழல்களில் மீள உறிஞ்சப்படுதல் தலைப்பில் நம்ம 4 இடத்துல பார்க்குறோம். ஒன்று அண்மை சுருள் நுண்குழல் பகுதி, ஹெல்லைன் வளைவு, செய்மை சுருள் நுண்குழல் பகுதி, அடுத்து சேகரிப்பு நாளம். இந்த மாதிரி 4 பகுதிகளில் சிறுநீர் எண்ணிலை அடைகிறது. அது எந்தெந்த பொருட்களை மீள உறிஞ்சுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ இதுக்கு முன்னாடி இந்த அக்வாபோரின்கள் என்றால் என்னங்கிறதுக்கும் ஒரு சில விஷயம் கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அக்வாபோரின்கள் 163ஆம் பக்கத்தில் அக்வாபோரின்கள்டா என்ன? சரியா, அக்வாபோரின்கள் என்பது என்ன கொடுத்துருப்பாருங்க? நீர் ஊடுருவ செய்யும் பாதைகள் ஆகும். இது சவ்வு கடத்தும் புரதம். இவை சிறுநீரக குழல் பகுதி மற்றும் திசு உடை திரவத்தின் இடையே நிலவும் ஊடுபரவல் அழுத்த வேறுபாடு காரணமாக நீர் மூலக்கூறுகள் எபித்திலியல் செல்கள் வழியே கடத்த வழி செய்கின்றன. நீர் மூலக்கூறுகள் மட்டும்தான் இதை அனுமதிக்கும். நீர் மூலக்கூறுகளை மட்டும்தான் இதை அனுமதிக்குதே ஒழிய மற்ற பொருட்களை இதை அனுமதிக்கிறது இல்லை. நெஃப்ரானில் 2 இடத்துல இருக்குது. ஒன்று ஹெல்லை வளைவில் இறங்கு தூம்புலையும், அடுத்து சேகரிக்கும் நாளத்தில் தான் இருக்கும். சரி, அடுத்து ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க பாருங்கள், தெரிந்து கொள்ளுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. கல்லீரல் இருக்க நோயினால் பாதிக்கப்பட்டவரின் இரத்தத்தில் இயல்பான அளவை விட குறைந்த அளவில் பிளாஸ்மா புரதங்களும் இயல்பான கிளாமருலார் வடிகட்டுதல் வீதத்தை விட அதிகமான வீதத்தில் காணப்படும். சரியா, அப்போ கல்லீரல் இருக்க நோயினால் பாதிக்கப்பட்டவரில் இரத்தத்தில் இயல்பான அளவை விட குறைந்த அளவில் தான் பிளாஸ்மா புரதங்கள் இருக்கும். அதுமாதிரி இயல்பான கிளாமருலார் வடிகட்டுதல் வீதத்தை விட அதிகமான வீதத்தில் காணப்படும். பிளாஸ்மா புரதத்தினுடைய குறைவு கிளாமருலார் வடிகட்டுதலை வீதத்தை இது அதிகப்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. பிளாஸ்மா புரதத்தினுடைய குறைவு கிளாமருலார் வடிகட்டுதல் அந்த வீதத்தை அதிகப்படுத்துது. அது ஏன் அதிகப்படுத்துது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். சரியா, இப்போ அடுத்த 3வது சிறுநீர் உருவாதினுடைய 3வது நிலை இருக்கு பாருங்கள். அந்த 3வது நிலை தான் குழல்களில் சுரத்தல், டியூபுலார் செக்ரீஷன் சொல்கிறோம். குழல்களில் சுரத்தல். இப்போ 2 நிலை பார்த்தாச்சு. ஒன்று கிளாமருலார் வடிகட்டுதல், கிளாமருலஸ்ன்ற பகுதியில் வடிகட்டக்கூடிய நிகழ்ச்சி எடுக்காதான் கிளாமருலார் வடிகட்டுதல். 2வது குழல்களில் மீள உறிஞ்சப்படுதல். குழல்களில் 4 இடத்துல உறிஞ்சுது. அது வடிநீர்லேருந்து உபயோகமான பொருட்கள் மீண்டும் இரத்தத்துக்குள்ளே போகக்கூடிய நிகழ்வு. குழல்களில் சுரத்தல்ங்க போகும்போது டியூபுலார் செக்ரீஷன் எப்படி நடக்குது, எங்கெங்கே நடக்குது
இதில் பாருங்கள், ஹைட்ரஜன், பொட்டாசியம், அம்மோனியா, கிரியாட்டினின் மற்றும் கரிம அமிலங்கள் ஆகியவை புற நுண்குழல்களை சுற்றியுள்ள இரத்த நுண்ணாள தொகுப்பில் இருந்து குழலில் உள்ள வடிதிரவத்தினுள் செல்கின்றன. அதாவது எப்படின்னு கேட்டால், ஏற்கனவே மீள உறிஞ்சப்பட்டதில் ஒரு சில கூடுதலான கழிவுப் பொருள்கள் இரத்தத்துக்கு வந்திருக்கலாம். அந்த இரத்தத்துக்கு வந்த கழிவுப் பொருள்கள் அல்லது தேவையில்லாத பொருள்கள் மறுபடியும் அந்த நெஃப்ரானில் காணப்படக்கூடிய சிறுநீரக நுண்குழல்கள் இருக்குல்ல, அந்த குழலில் உள்ள வடிதிரவத்துக்கு செல்லக்கூடிய நிகழ்ச்சி. அப்போ ஏற்கனவே மீள உறிஞ்சப்பட்டதிலிருந்து அந்த உறிஞ்சப்பட போகும்போது வடிகட்டப்படாமல் ஒரு சிலது வந்திருக்கலாம். அந்த வந்த கூடுதலான பொருட்களை மீண்டும் அவைகள் எங்கே அனுப்புது? அந்த வடிநீருக்குள்ளே அனுப்புது. வடிநீர் எங்கே இருக்குன்னா குழல்களுக்குள்ளே, சிறுநீரக நுண்குழல்களுக்குள்ளே இருக்கும். அந்த நுண்குழலில் உள்ள வடிதிரவத்துக்குள் இது இந்த தேவையில்லாத ஹைட்ரஜன், பொட்டாசியம், அம்மோனியா, கிரியாட்டினின், கரிம அமிலங்கள்லாம் உள்ள செல்லக்கூடிய நிகழ்வு. அண்மை சுருண்ட நுண்குழலில் அதிக அளவில் நீர் உறிஞ்சப்படுகிறது. ஹெல்லே வளைவில் சோடியம் அயனிகளும் நீரும் பரிமாற்றம் செய்யப்படுகிறது. ஹெல்லே வளைவில் சோடியம் அயனிகளும் நீரும் பரிமாற்றம் செய்யப்படுகிறது. ஹெல்லே வளைவில் இறங்கு, ஏறு, தூம்னு 2 பகுதி இருக்குது. பிறகு தாழ் உப்படர்வு தன்மை கொண்ட திரவம் சேய்மை சுருள் நுண்குழலை அடைகின்றது. அப்போ இந்த நிகழ்வெல்லாம் நடந்த பிறகு என்ன? அண்மை சுருண்ட குழலில் அதிக அளவுக்கு நீர் உறிஞ்சப்பட்டு ஹெல்லே வளைவில் சோடியமும் நீரும் என்ன செய்து பரிமாற்றம் செய்யப்பட்டு சேய்மை சுருண்ட குழலை அடையும் பொழுது இந்த வடிநீரானது தாழ் உப்படர்வு ஹைப்போட்டானிக் நிலையில் இருக்கும். அந்த ஹைப்போட்டானிக் நிலையில் இருக்கக்கூடிய அந்த வடிநீர் சேய்மை சுருண்ட குழலை அடையும் பொழுது அந்த வடிநீரில் யூரியா மற்றும் உப்புக்கள் ஆகியவை புற நுண்குழல் இரத்த நாளங்களில் இருந்து சேய்மை சுருள் குழலின் செல்களுக்குள் சேர்கின்றன. வெளியில் இருந்து எங்கே வந்துடுது? இங்கே சேய்மை சுருள் நுண்குழலில் சேரும். இப்போ வெளியில் இருக்கக்கூடியது ஏற்கனவே மீள உறிஞ்சப்பட்டு அங்கே வந்த பொருட்கள் மறுபடியும் இந்த சிறுநீரக நுண்குழலினுடைய சுவரை கடந்து வடிநீரில் சேர்ந்தது. இந்நிலையில் உள்ள சிறுநீரில் வடிதிரவமும் சுரக்கப்பட்ட பொருட்களும் உள்ளன. அதாவது சேய்மை சுருண்ட குழலுக்கு அடுத்து தான் சேகரிக்கும் நாளத்திற்கு இந்த வடிநீர் போக போகுது. அப்போ அங்கே அந்த வடிநீர்னு சொல்லக்கூடிய சேய்மை சுருண்ட குழலில் இருக்கக்கூடிய அந்த நீரில் என்ன இருக்குது? சிறுநீரில் அந்த வடிநீர் தான் சிறுநீராக மாறுது. அந்த சிறுநீரில் வடிதிரவமும் இருக்கும். அங்கே சுரக்கப்பட்ட வெளியிலிருந்து மறுபடியும் அந்த வடிநீருக்குள் நுழைந்த அந்த சுரக்கப்பட்ட பொருட்களும் காணப்படும். இது சேகரிப்பு நாளத்திற்கு நுழையும் போது சரியா, அந்த சுரக்கப்பட்ட பொருட்களும் வடிநீரும் உள்ள அந்த சிறுநீரானது சேகரிப்பு நாளத்திற்கு நுழையும் போது நீர் உறிஞ்சப்படுவதால் அந்த சேகரிப்பு நாளத்திலிருந்து நீர் மறுபடியும் உறிஞ்சப்படுவதனால அடர்த்தி அதிகமான உயர் உப்படர்வு தன்மை கொண்ட சிறுநீர் உருவாகிறது. அப்போ கடைசியாக சேகரிக்கும் நாளத்தை சிறுநீர் அடையும் பொழுது அதில் வடிநீர் மற்ற சுரக்கப்பட்ட பொருட்கள் இருக்குல்ல, அதில் அவைகளிலிருந்து நீர் உறிஞ்சப்பட்டு மறுபடியும் நீர் மீள உறிஞ்சப்படுவதனால் அடர்த்தி அதிகமான உயர் உப்படர்வு தன்மை கொண்ட சிறுநீர் உருவாகிறது. குழலில் உள்ள வடிதிரவத்தில் வெளிவிடப்படுகிற ஒவ்வொரு நைட்ரஜன் அயனிக்கும் ஒரு சோடியம் அயனி குழல் செல்களினால் உறிஞ்சப்படுகிறது. சரியா, அப்போ என்ன பண்ணால் அங்கே அந்த சேரிக்கும் குழலில் உள்ள வடிதிரவத்தில் வெளிவிடப்படுகின்ற ஒவ்வொரு ஹைட்ரஜன், அங்கேருந்து வெளியாகக்கூடிய ஒவ்வொரு ஹைட்ரஜன் அணிக்கும் பதிலாக
ஒரு சோடியம் அயனி உள்ளே போகும். அந்த கடைசியாக சேகரிக்கும் நாளத்தில் இருக்கக்கூடிய அந்த வடிதிரவத்தில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அயனி இருக்கு பாருங்கள், அந்த ஹைட்ரஜன் அயனி ஒன்று வெளியேறிச்சுன்னா வெளியிலிருந்து ஒரு சோடியம் உள்ளே போகும். சரியா? இந்த முறையில் என்ன செய்யும், வடிகட்டப்பட்டு இவ்வாறு சுரக்கப்பட்ட ஹைட்ரஜன் பைகார்பனேட்டுகள், பைபாஸ்பேட்டுகள் மற்றும் அமோனியா ஆகியவற்றுடன் இணைந்து, சரியா, இந்த மாதிரி இறுதியாக சேகரிக்கும் நாளத்தில் உருவாகக்கூடிய அந்த சிறுநீர் இருக்குல்ல, அதில் உருவாக்கப்பட்ட அல்லது சுரக்கப்பட்ட ஹைட்ரஜன், பைகார்பனேட், பைபாஸ்பேட்டுகள் மற்றும் அமோனியா ஆகியவற்றுடன் இணைந்து கார்பானிக் அமிலம் மற்றும் பாஸ்பாரிக் அமிலமாக மாறுகிறது. அப்பண்டா எதிலிருந்து திருப்பி மறுபடியும் இரத்தத்தில் இந்த கார்பானிக் அமிலம், பாஸ்பாரிக் அமிலமாக மாறும். எதிலிருந்து உறிஞ்சப்பட்டது? சிறுநீரில் இருந்து அல்லது வடிநீரில் இருந்து மறுபடியும் உறிஞ்சப்பட்ட அந்த ஹைட்ரஜன், பைகார்பனேட்டுகள், பைபாஸ்பேட்டுகள், அமோனியா இவையெல்லாம் இரத்தத்தில் மறுபடியும் எதுவாக மாறுனா கார்பானிக் அமிலமாகவும் பாஸ்பாரிக் அமிலமாகவும் மாறுகிறது. திரவத்தில் உள்ள ஹைட்ரஜன் அயனி இவ்வாறு நிலைப்படுத்தப்பட்டதால் அவை மீள உறிஞ்சப்படுவது தடுக்கப்படுகிறது. திரவத்தில் உள்ள ஹைட்ரஜன் அயனி இவ்வாறு நிலைப்படுத்தப்பட்டதால் அவை மீள உறிஞ்சப்படுவது தடுக்கப்படுகிறது. இதுவரை நம்ம பார்த்தது என்ன அப்படின்னுட்டா சிறுநீர் உருவாக்கப்படும் முறை, சிறுநீர் உருவாகும் முறை அப்படின்னு தலைப்பில் பார்த்தோம். இந்த சிறுநீர் அதாவது வடிநீராக இருந்து எப்படி சிறுநீராக மாறுச்சு அப்படிங்கிறது தான். அப்போ இது 3 நிலையில் சொன்னோம். ஒன்று கிளாமருலஸ் வடிகட்டுதல், கிளாமருலார் வடிகட்டுதல்னு சொல்கிறோம். குழல்களில் மீள உறிஞ்சப்படுதல். 3வது குழலில் சுரத்தல் சொல்கிறோம். அடுத்து இது எவ்வாறு அடர்த்திமிக்க சிறுநீராக மாறுது. அடர்த்திமிக்க சிறுநீர் உருவாகிறதுல என்னென்ன ஹார்மோன்கள் பங்கொள்ளுது, அதில் ஆஸ்மோலாரிட்டினா என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த வகுப்புகளில் பார்க்கலாம். நன்றி.